அனந்த்சித், இதில் நேரடியாகவே திமுகவை விமர்சிக்கக்கூடிய விஜய் அதிமுகவை பற்றி எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை அப்படின்ற ஒரு ஒரு மைக்ரோ லெவலான கொஷின்றது யதார்த்தம் தானே. அது ஏன் அந்த இடத்துல அதிமுகவை விமர்சிக்க மறுக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி இங்கே திமுகவுடைய பொலிட்டிக்கல் நரேஷன் தான் இது எல்லாமே. திமுகவிற்கு வந்து தாவேக்கா வந்து கூட்டணி போயிட்டாங்களா, போயிடக்கூடாது, போகக்கூடாது, தாவேக்கா யாரையும் கூப்பிடக்கூடாது, தாவேக்கா வந்து யாரோட பி டீம், இன்றைக்கி தாவேக்கா வந்து யாரை விமர்சிக்கணும், என்ன பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும், இது மொத்தத்தையும் திமுக ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து நிர்ணயம் பண்ண முடியும். நம்ம பேசுகிறத நம்ம நினைக்கிறத அவர் பேசிடுவார், பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை விட வந்து ஒரு அரசியல் அறியாமல் இருக்க முடியாதுன்றதான் என்னுடைய புரிதல். அந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஏன் அதிமுகவை விமர்சிக்கல அப்படின்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை இன்ன வர விஜய் சொல்லலை. விக்கிரவாண்டியில் நடந்த முதல் மாநில மாநாட்டு தொடங்கி நேற்றைக்கு நடந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு வரை ஒரு இடத்துல கூட அவங்க வந்து அதிமுக விமர்சிக்கல அப்படின்னா, ஒன்று அவங்க கூட நீங்கள் டை அப் வைக்க போறீங்க, அலையன்ஸ் வைக்க போறீங்க, அல்லது அதிமுக ஒரு பொருட்டா நினைக்கல அப்படின்ற ரெண்டு இடம் தானே இருக்கும். அப்போ ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் டிக் பண்ணி தானே ஆகும். சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இரண்டாவது ஆப்ஷனாக அவர் டிக் பண்ணியிருக்காரு. அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தொண்டர்கள்லாம் எவ்வளவு மன வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கட்சி எம்ஜிஆர் ஐயா தொடங்கின மாதிரி அம்மா ஜெயலலிதா மெயின்டைன் பண்ண மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அந்த கட்சி அதுக்கு யார் கையில் போயிருக்குன்ற வார்த்தையை கரூர் துயரம் நடந்த அன்னைக்கு மத்தியும் நாமக்கல்ல பேசியிருக்காரு. அன்னைக்கு இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அஇஅதிமுக தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க, தலைமையை பார்த்து அதிருப்தியில் இருக்காங்கன்ற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் கேட்குறேன், ரொம்ப சிம்பிள். அஇஅதிமுக பற்றி விஜய் சார் என்ன வர்ணிக்கிறாரு, இல்லை என்ன திட்டுறாருனாலும் அப்புறம் வருவோம். அஇஅதிமுகன்ற ஒரு கட்சி மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள். இதை வந்து விஜய் சார் நடிகராக இருக்கும்போது ஆடியோ லான்ச்சில் பார்த்ததுலேருந்து அந்த 2021 தேர்தல் வரைக்கும் எவ்வளோ விமர்சனங்கள் இருந்ததுன்னு நம்ம யாராலையும் மறக்க முடியாது. அந்த விமர்சனங்களுக்கு மாற்றாதான் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தது திமுக. கலைஞரின் திமுக இல்லை, இது புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட புதிய விடியல் அரசுன்னு ஒன்று ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. அந்த புதிய விடியல் அரசு வந்துருமோன்ற நம்பிக்கையில் தான் எல்லாரும் அதை ஆதரிச்சோம். அந்த கட்சி வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் அஇஅதிமுகலேருந்து இவங்க எங்கே மாறுபட்டிருக்காங்க. அன்னைக்கு நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு நபர் ஆணையம் போட்டோம். அந்த ஒரு நபர் ஆணைய ரிப்போர்ட் வந்துருச்சு. எத்தனை பேரை கைது பண்ணியிருக்கோம், எத்தனை பேரை சார்ஜ் ஷீட்டில் ஏற்றிருக்கோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குன்னு சொல்கிறோம், கொடநாடு கொலை வழக்குன்னு சொல்றோம். நீதி வழங்கிட்டோமா? எல்லாமே அனந்த்ஜித் பேசுறாரு. ஏன் தாவேகா தலைவராக விஜய் பேசல? சார், நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் என்ன பேசணும்ன்ற இப்ப நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு இதுக்கான விளக்கத்தை நான் பதில் சொல்றேன். அவர் ரத்ன சுருக்கமா பேசுறாரு, அதுக்கான விளக்கம் தான். சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமான அப்டேட்டை விஜய் கொடுக்குறாரு இல்லையா. எழிலன் நாகநாதன் என்ன பேசினார் அப்படின்றதுக்கான ரியாக்ஷன் உட்பட சொல்றாரு. அப்படின்றப்போ தொடர்ச்சியாகவே அதிமுகவை ஏன் விமர்சிக்க மாட்டேன் கொள்கைன்னு சொல்றீங்க இல்லையா? விமர்சிச்சாருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இல்ல, அதிமுக அவர் விமர்சிக்க ஊழல் வழக்குலயோ அல்லது வந்து கொள்கை சார்ந்த விஷயங்கள்லயோ இல்ல நிறைய விஷயத்துல சொல்ல. ஒரே விஷயம், தாவேகாவுக்கு தெளிவான கொள்கை திட்டமிடல் இருக்கு இல்லையா. இன்றைக்கு மக்களை சந்திக்கக்கூடிய விஜய் முதல்ல எஸ்ஐஆர் பத்தி பேசியிருக்கணும் இல்லையா. எஸ்ஐஆர் பற்றி அவர் பேசவே இல்லைன்றது அதுதானே கொள்கையினுடைய நிலைப்பாடு. சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் திமுக எஸ்ஐஆருக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறப்போ தாவேகா அதை பற்றி எந்த விதமான நிலைப்பாட்டையும் சொல்லாம மக்கள் மத்தியில் பேசாம இருக்கிறாங்கன்றது கொள்கையில யார் உறுதியாக இருக்கிறான்றது மக்கள் பார்ப்பாங்கல்ல. நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க வந்து எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து இங்க அதிமுக பத்தி ஒரு லிஸ்ட் பண்ணோன்னே நீங்க அதை பை பண்ணிட்டீங்க. ஆனா அது வந்து விஜய் சார் சொல்லுன்றது அலிகேஷனா மாறுது. அதே போன்ற நான் விஜய் சார்கிட்ட நான் பார்க்குறேன், இன்ஃபேக்ட் ரசிக்கிற ஒரு விஷயம், எங்க எவ்வளவு பேசணும், எதை ரத்ன சுருக்கமா சொல்லணும், பி ப்ரிசைஸ் டு த பாயிண்ட். இன்னைக்கு அவர் சொல்ற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்றேன். இன்னும் பத்தல, இன்னும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். அதே போல இப்போ நீங்க எஸ்ஐஆர் எடுத்தாலும் அதுக்கும் நான் பதில் சொல்றேன். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க எஸ்ஐஆர்ல நமக்கு சில கேள்விகள் இருக்கு. எஸ்ஐஆர் மேலேயே கேள்வின்னு கேட்டால் எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்குங்க. 1951 52 இருந்து 2003 2005 வரைக்கும் நடந்திருக்கு. அன்னைக்கு இதே திமுக அரசு அது மேலே அவ்வளோ குற்றம் சொல்லலை. அன்னைக்கு 53 லட்சம் கள்ள ஓட்டுகளை ரிமூவ் பண்ணாங்க இதே எஸ்ஐஆர் ப்ரொசீஜரில். அதோட தொடர்ச்சியாக 2009 2011 தேர்தல்கள் திமுக மண்ணை கவியுது. 2011 எதிர்கட்சியாக கூட உட்காராம போச்சு. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட அது நடக்கல, ஆனால் இங்கே நடந்தது. அப்போ இப்பெல்லாம் வந்து இந்த எஸ்ஐஆர் குறை சொல்லலை. திமுக கூட்டணியில் இருந்த பாஜகவும் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரசும் நடத்திய எஸ்ஐஆர் அது. இல்ல, நான் பதில் ஃபுல்லா வாங்கிக்கலாம் புரியாது. அதனால அன்னைக்கு எஸ்ஐஆர் மேல குறை சொல்ல, இன்னைக்கு எஸ்ஐஆர் மேல குறை சொல்றீங்கன்னா அப்ப குற்றம் எஸ்ஐஆர் மேல இல்ல, சொல்றாரு. எஸ்ஐஆர் நடைமுறை மேல. செல்வ பெருந்தகை சொல்லும்போது சொல்றாரு 2002 4 5 6 வரை எஸ்ஐஆர் நடந்திருக்குது, 7 முறை நடந்திருக்குது. ஆனால் இவ்வளவு கெடுபிடிகள் திட்டமிட்ட சதிலாம் நடக்கல அப்படின்ற. நான் கேட்கக்கூடியது, நீட் விவகாரத்திலே திமுக விமர்சிக்கக்கூடிய தாவேகா நீட் உள்ள வருவதற்கு வழிவகுத்து அதிமுகவை பாஜகவை பற்றி விமர்சிக்காம இருக்கிறதுன்றது
அங்கதானே விமர்சனத்துக்குள்ளாகிறது விஜயனுடைய இமேஜ். எனக்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை, அதுவும் ஐயா நீங்க உட்காரும்போது பதில் சொல்லு, பேசாத, பேசு, பதில் சொல்லாதுன்னு ஒன்று பண்றீங்க. எனக்கு என் பதில கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லிடுறேன், இல்ல ஒரு கேள்வியோட முடிங்க, அந்த ஒரு கேள்விக்கு எலாபரேட்டா சொல்லிடுறேன். இப்போ ஒரு கேள்வி எஸ்ஐஆர் பத்தி நீங்க சொல்றீங்க, எஸ்ஐஆர்ல இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அன்னைக்கு திமுக குரல் கொடுக்கல, இன்னைக்கு ஒரே குற்றச்சாட்டை நான் பார்க்கறது இந்த மழை காலத்துல இவ்வளவு நெருக்கடியா ஒரு மாதத்துல பண்றது. இதுக்கு பதில், இதற்கு தீர்வு திமுக கிட்ட இருக்கு. 234 தொகுதிக்கும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ இல்ல ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணி ஒரு நம்பர், ஓட்டர் ஐடி இருக்குங்க எனக்கு ஸ்லிப்பு கொடுக்கலங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா, இதுக்கப்புறம் இதை நான் பார்த்துப்பேன் திமுக அரசு ஒன்று பண்ணா, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த இளைஞன் இல்ல எந்த வயசுக்காரங்களோட ஓட்டுரிமையை பறிப்பாக நான் பார்த்துப்பேன் ஒன்று பண்ணலாம்ல, பண்ணுவீங்களா? ஒரே கேள்விதான், எஸ்ஐஆர் வேணும்னு நினைக்கிறாரா வேணாம்? எஸ்ஐஆர் வேணும் வேணாம்னு சொல்றது நம்ம வேலை இல்லங்க, அது அதுதான் சார் வேணும்னு வேணாம் அப்படிலாம் உங்க பொலிட்டிக்கல். சரிங்க, நான் உங்களை கேக்குறேங்க, எஸ்ஐஆர் வேணாம் நிலைப்பாடு. எஸ்ஐஆர் இல்ல நீட், ஒரே நிமிஷம் இருங்க, நீட் வேணுமா வேணாமா அப்படின்னும் பொழுது நீட் வேணும் வேணாம் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு, எஸ்ஐஆர் வேணுமா வேணாமான்னும் பொழுது எஸ்ஐஆர் வேணும் வேணாம் ஒரு ஸ்டாண்டு. அந்த ஸ்டாண்டை ஓப்பனா பேசுறதுல விஜய்க்கு என்ன தயக்கம் வருது? நான் எப்படி தெரியுமா இருக்கு நீங்க கேட்குற கேள்வி, நீங்க இந்த மாதிரி ஒரு சார்பா பேசுறதுக்கு லஞ்சம் வாங்கலையாமே அப்படின்னு நான் கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்கன்னு சொன்னா ஆமானாலும் தப்பு இல்லனாலும் தப்பு. அதுக்கு நீங்க விளக்கமா தான் பதில் சொல்லணும். நீங்க விளக்கமா பதில் சொல்ல விட மாட்டீங்களே. நீட் வேணுமா வேணாம்ன்றாரா விஜய்? நான் தெளிவா சொல்றேன். ஒரு நிமிஷம், நீட் விஜய்க்கு வேண்டுமா வேண்டாம்? வேண்டாம். எஸ்ஐஆர் வேண்டுமா வேண்டாம்? எஸ்ஐஆர் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பதில் சொல்றேன், என் பதில் கேளுங்க. வேணுமா வேணாமான்னு போது வேணான்னு சொல்லக்கூடிய விஜய் எஸ்ஐஆர் வேணுமா வேணாமான்றப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க முடியலன்னா விஜயனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, அவருடைய கொள்கை என்ன? பதில் கவர்னர் வேணுமா வேணாமா அது அவங்களுடைய நிலைப்பாடு. அது விஜய் தான் சொல்லணும். இல்ல நான் உங்களை கேக்குறேன், பிரசிடென்ட் வேணுமா? அது நான் சொல்ல முடியாது. நான் உங்களை கேக்குறேன், தனிப்பட்ட நபர் உங்களை கேக்குறேன். ஐயா நான் உங்களை கேக்குறேங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நீங்க ஒரு வேணும்னு இருக்குது. அப்போ இந்தியன் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர், எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயம் பண்ற ஐயா தயவு செய்து பதில் கேளுங்க. நீங்க எப்பவுமே என்ன பேச விடுறது இல்ல, நீங்க என்ன பேச விடுறதே இல்ல, என் பதில் கேளுங்க. துணை கேள்விகள் எஸ்ஆர் முதல்ல திமுக அதிமுக பத்தி கேக்குறீங்க, பதில் சொல்றதுக்குள்ள எஸ்ஆருக்கு ஜம்ப் ஆயிட்டீங்க, இப்ப நீட்டுக்கு ஜம்ப் ஆயிட்டீங்க. இல்லவே இல்ல, என் பதில் எப்ப கேப்பீங்க? இது எல்லாமே கொள்கை சார்ந்த புள்ளியில எனக்கு தெளிவு இருக்குங்க, எனக்கு தெளிவு இருக்கு, பாக்குறதுக்கு தெளிவு இருக்கு. நீட் வேணுமா வேணாமான்னும் பொழுது வேணான்னு டிக் பண்றீங்கல்ல, அனிதாவுடைய மரணத்திற்காக வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோன்னு சொல்றீங்கல்ல, எஸ்ஐஆர் வேணுமா வேணாமா? எஸ்ஐஆர்ல விஜயோடைய தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? ஏன் ஓபனா எஸ்ஐஆர்ல திமுக மக்களை ஏமாத்துது, இதான் நிலைப்பாடு. இதுக்கு பதில் சொல்ல விடுவீங்களா ஃபர்தரா வேணாமா? எஸ்ஐஆர்ல மக்களை வஞ்சிக்கிறது திமுக செய்கிறாரு, அப்புறம் அனந்த ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு அனந்த பதில் வேணாம்ல? ஓகே, எஸ்ஐஆர்ல திமுக வஞ்சிக்கிறது, நிர்மலா சீதாராமனுடைய குரலுக்கும் விஜயோட குரலுக்கும் என்ன வித்தியாசம்? அது நீங்க நிர்மலா சீதாராமன் விஜய் பத்தி கேட்க வேண்டிய கேள்வி. ஏன் கேள்வி நான் முதல்வர் கேக்குறேன், திமுக ஆட்சியை கேக்குறேன். இங்க நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க? இந்த இளைஞர்களுடைய வாக்கு பறிபோகாம இருக்கிறதுக்கு உங்களால ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு போர்ட்டல், இன்னைக்கு எஸ்ஓபில இருந்து நீட்ல இருந்து எஸ்ஆர்ல எதுக்குமே உங்களால டிரான்ஸ்பரன்சி கிரியேட் பண்ண முடியலையே. எல்லாத்தையும் ஐயோ ஐயோன்றீங்க. ஆனா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தூக்கி கொடுத்துட்டீங்க எலெக்ஷன் வர்க்குக்கு, எஸ்ஐஆர் வர்க்குக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவென்யூ ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் அதை அலாட் பண்ணீங்க? உங்களுக்கு எஸ்ஆர் வேணாம் இல்ல, எஸ்ஆர் கேங்க நீங்க ஸ்டாஃப் அலாட் பண்றீங்க. ரெண்டாவது பாயிண்ட், இன்னைக்கு எஸ்ஆர் பத்தி உள்ள பேசுறீங்கல்ல, திமுக ஏன் இரட்டை வேடம் போடுது? இன்னைக்கு நீங்க டீலிமிட்டேஷன் வரும்போது அரசு சார்புல தானே தலைமைச் செயலகத்துல அனைத்து கட்சி கூட்டம் வச்சீங்க. எஸ்ஆர் வரும்போது எதுக்குங்க திமுக சார்புல ஒரு தனியார் ஹோட்டல் வைக்கிறீங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க அரசாங்க சார்புல தலைமைச் செயலகத்துல தானே வச்சிருக்கணும். உங்களுக்கு ஏன் டபுள் ஸ்டாண்ட் வருது? ஒரு ஹோட்டல்ல வச்சீங்கன்னா வரமாட்டாங்க, தாமரைக்கா வராது, நாம் தமிழர் வராது, அஇஅதிமுக வராது. ஒன்னே பாருங்க, இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு அக்கறை இல்ல. அரசு சார்புல வைங்க, அரசு சார்புல கருத்து கேட்டு வைங்க. எஸ்ஓபிக்கு எப்ப நீங்க கருத்து கேட்டு போறீங்க? அப்ப இப்படி புரிஞ்சிக்கலாமா? எஸ்ஐஆர் விவகாரம் உட்பட பல விஷயங்கள்ல அதிமுக பாஜகவோட ஸ்டாண்ட் தாவேகா எடுக்கு இல்ல. எஸ்ஐஆர் உட்பட பல விஷயங்கள்ல திமுக இரட்டை வேடம் போடுகிறது. அந்த இரட்டை வேடத்திற்கு தாவேகாவும் தமிழ் மக்களும் பலியாக கூடாது. விஜய் சார் தெளிவா இருக்காரு. இதுதான் சார் எதிர்க்கட்சி தலைவரும் பேசுறாரு. நான் சொல்றேனேங்க, நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை அரசாங்கத்துல போடுங்க. இந்த புள்ளிக்கு வந்துடலாமே, இந்த புள்ளிக்கு வந்துடலாம். ஊழல்வாதிகள்னு சொல்றீங்க, ஊழல்வாதிகள் திமுகவுல மட்டும் தான் இருக்காங்களா? நான் பாஜக அல்லது அதிமுகக்குள்ள இல்லையா? அதிமுக இருந்த ஊழல்வாதிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டீங்களே திமுகல. அதிமுகல யார குறை சொன்னீங்களோ முதல்வர், அவரை கூப்பிட்டு வச்சு இவரை விட ஆக சிறந்த தளபதி இல்லன்னு பதில் சொல்லுங்க. தயவுசெய்து பதில் சொல்லுங்க. அப்ப நான் கேக்குறேன், இன்னொரு கேள்வி கேக்குறேன், கேள்வி தயவுசெய்து பதில் சொல்லுங்க. 2018ல ஆளுநர் மாளிகையில போய் அஇஅதிமுக அமைச்சர்கள் மேல குற்றப்பத்திரிக்கை சொன்னீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து எல்லாரும் ப்ராசிக்யூட் பண்ணனும்னு சொன்னீங்க. எத்தனை பேர் மேல கேஸ் போட்டீங்க? எத்தனை பேர் மேல நீங்க ஆணையம் அமைச்சீங்க? ஏன் விசாரணை கமிஷன் கூட போடல? புரியுதுங்களா டபுள் ஸ்டாண்டர்ட் யாருன்னு? மொத்த ஊழலுக்கும் காரணம் திமுக. எல்லாரின் ஊழலில் வருமானத்திலிருந்து போறது திமுக. திமுக தான் கேட்க. திமுகவை கேட்காதீங்க. அந்த இடத்துல லாஜிக்கா இருக்கு இல்லையா? யார் வந்து சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட்டார்கள்,
அமைச்சர்கள் மேல ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்படலாம். ஆனால் சட்ட ரீதியாக அதிமுகவினுடைய எந்த கேடர்ஸுமே தண்டிக்கப்படாத பொழுது அவர்களை பத்துமே நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க யாருடைய குரலாக ஒழிக்கிறீங்கன்ற இருக்கக்கூடிய அரசியல்ல இவங்க ரெண்டு பேரும் இப்ப 18ல குற்றம் சாட்டியவரே இன்னைக்கு அதை ப்ராசிக்யூட் பண்ணல. இப்போ அங்க ஏதோ ஒன்று எனக்கு புரியல, ஏங்க நீ குற்றம் சொன்னீங்க, நீங்க ப்ராசிக்யூட் பண்ணல, எனக்கு டவுட் வருதுல்ல. அதே தான் இங்கேயும் பிரச்சனை. இவர் அவரை காப்பாத்துவார், இவரை காப்பாத்துவாரு, ரெண்டு பேரையும் கேள்வி கேட்கணும்னா புதுசா ஒருத்தர் ரெண்டு பேரும் கேள்வி கேட்கலன்றாங்களே. இன்னைக்கு கேள்வி ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம், ஒரே பேலன்ஸ். நீங்க வந்து தாவேகா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல அப்படி கிடையாது. நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்ல முடியும். நான் கேட்கக்கூடிய இல்ல ஒரே விஷயம் அனந்த்ஜித், நீங்க திமுக எதிர்க்கிற புள்ளியில அதிமுக எதிர்க்கிறீங்களா? ஏன் அதிமுக எதிர்க்க முடியல உங்களால? அதற்கான துணிவு இல்லையா? 30 செகண்ட் சொல்லுங்க, பேசுங்க. திமுகவை அதிமுக மேல இவ்வளவு குற்றம் இருக்குன்னு சொல்லி தான் கொண்டு வந்தோம். இன்னைக்கு இது எல்லாத்தையும் ப்ராசிக்யூட் பண்ணி இதுல எல்லாத்துக்கும் நீதி வாங்கி கொடுத்திருக்க வாய்ப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக கொடுத்தோம். திமுக செய்யல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொலை வழக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை மரணமா இருந்தாலும் திமுக தான் பொறுப்பு. அன்னைக்கு இருந்த காவல்துறை மரணங்களுக்கு நீதி கேட்காமல் ஒத்தி போட்டு அங்க வந்து நீங்க உடன்படிக்கை போட்டாலும் திமுக தான் பொறுப்பு. இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்கவங்களை கேட்பாம நீங்க என்ன எடுத்து சொல்லுவீங்க போல இருக்கு. அதிமுக கேட்டா காங்கிரஸ் கேளுங்க, நாம் தமிழர் கேளுங்க, நீதி கட்சி கேளுங்க. தேவை இருக்கிறது, தேவை இருக்குது. ஏன் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுகவினுடைய நிலைப்பாட்டில் தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது? அதிமுகவுடைய கொள்கை சார் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. தூத்துக்குடி விஷயத்திலிருந்து, எஸ்ஐஆர்ல இருந்து, சிஏஏல இருந்து, என்ஆர்சியில இருந்து எல்லாத்துலயும் அதிமுகவுடைய இம்பாக்ட் இருக்கு இல்லையா? நீங்க அதிமுகவை டைலூட் பண்ணிட்டு அதிமுக ஒதுக்கி வச்சுட்டு திமுகவை மட்டும் விமர்சிக்கிறீங்கன்னா அதிமுக பாஜகவுடைய குரலாக தாவேகா இருக்குன்னு அர்த்தம். நான் இதுக்கு தான் பதில் சொல்றேன். எனக்கு இதே போல இன்னொரு டிபேட்ல வந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நெறியால இருக்கு நான் வந்து அண்ணன் நேர்ல போன் பண்ணி சொல்லுவேனா, அந்த கேள்விக்கு சேர்த்து இன்னைக்கு முகமா உட்கார்ந்து இருக்க நேரா இருக்கு நான் பதில் சொல்லுவேனா, உங்களுக்கு தான் நான் பதில் சொல்லுவேன். அது போல எல்லா குற்றங்களுக்கும் தீர்வுன்னு சொல்லி வந்த திமுக உட்கார்ந்து போது திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கும்போது திமுகவை கேள்வி கேட்காதீங்கன்றது தான் இங்க பிரச்சனை. அதிமுகவை பாஜக கடந்த வாரத்தில் நடந்த ரெண்டு விஷயம், ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று ஆளுநருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரெண்டுல விஜயோட நிலைப்பாடு என்னன்றது ஓப்பனா சொல்லிட்டாரா? ஒரு கட்சியினுடைய தலைவர், நாளைய முதலமைச்சராக வரக்கூடியன்ற ஆசையில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த இரண்டு விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு சொல்லியிருக்கிறார்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எஸ்ஐஆர்ல திமுக மக்களை வஞ்சிக்கிறது. கவர்னர் மேட்டர்ல இதே தான் அண்ணாவே சொன்னாரு. ஆனா 2018ல முதல்வர் ஃபைல தூக்கின்னு கவர்னர் வீட்டுக்கு தானே போனாரு. நீங்க தான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னருக்கு கேட்டீங்கல்ல, ஏன் நீங்க கவர்னர் அப்படியே அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கூட வச்சுக்கிறீங்க? அவரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மக்கள் தலைவரா மக்கள் அதனால திமுக கவர்னருடைய விவகாரத்துல கவர்னருக்கான அதிகாரம் உண்டா என்ற விஷயத்துல எதை பத்தி பேச மாட்டீங்க. ஆனா திமுக விமர்சிக்கணும்ன்ற புள்ளியில மட்டும் பேசுறீங்க அப்படின்னா ஓப்பனான பொலிட்டிக்கல் ஸ்டேட் தானே சார்? நான் தெளிவா கேட்கிறேன். நீங்க 2018ல ஏன் கவர்னர் வீட்டு படியேறி அஇஅதிமுக அமைச்சர்கள் மேல குற்றப்பத்திரிக்கை லஞ்ச ஊழல் குற்றம் சொன்னீங்க? அது வேற கேஸ் சார். அது வேற கேஸ் சார். நீங்க புரியாம பேசுறீங்க, அது வேற விஷயம். அது வந்து ஊழல் பட்டியல் அவர்ட்ட தான் சொல்லணும், நேரா போயிட்டு சொல்ல முடியாது. விஜிலன்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணி சிபிஐ உள்ள வரணுமா வேணாமான்ற முடிவை முதல் முறையாக எடுத்து திமுக தான். அந்த இடத்துக்குள்ள நான் போல இவ்வளவு நாள் இல்ல அந்த இடத்துக்குள்ள நான் ரெண்டு கேஸ் அஜித் குமார் கேஸ் இல்ல அரசியல் சாசன அமர்வு சொன்ன அந்த தீர்ப்புக்கும் எஸ்ஐஆர் விவகாரத்திலும் ஏன் இதுவரை ஓப்பனாக விஜயால் பேச முடியல? தெரியலையா? அதை பத்தி பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லையா? திமுகவிற்காக ஒத்துவதற்கு தாவேகா தயாரா இல்ல. திமுகவை வீழ்த்துவது முதல் வேலை. அதற்கு விஷயம் கிடையாது, மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல மாநிலத்தினுடைய உரிமை சார்ந்த பேச சொல்றோம். முதல் முறை முதல்வர் ஆக போற இவரை கேக்குறீங்களா விஜய் சார்? ஏற்கனவே முதல் முறை முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டு 18ல போனீங்களே கவர்னர் வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. அதற்கான தீர்வை மக்கள் கொடுப்பாங்க சார். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. விஜய் ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன், மக்களை மட்டும் நேரடியாக சந்திச்சு பேசுவேன் அப்படின்ற இடத்து கூட கிடையாது. உள்ளரங்கத்தை கூட்டி உங்களுடைய கருத்துக்களை ஒப்பிச்சுட்டு இல்ல உங்களுடைய கருத்தை ஒப்பிச்சுட்டு போறீங்க அப்படின்னா என்ன அரசியல் இது? அதுதான் நான் சொல்றேனே, இங்க எஸ்ஓபி போட மாட்டோம், எஸ்ஓபி காப்பி கொடுக்க மாட்டோம், எஸ்ஓபிக்கு போர்ட்டல் கிடையாது, எஸ்ஓபிக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட கூட்ட மாட்டோம். அப்புறம் எப்படி பர்மிஷன் வாங்காம பேசுவீங்க? இதெல்லாம் இத பத்தி பேச மாட்டீங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க இத பத்தி பேச மாட்டீங்க. கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே சார்? கோர்ட்டுக்கு போயாச்சுங்க. ஐயோ சார், நீங்க எவ்வளவு பேச வேண்டியது? அங்க ஜட்ஜ்மென்ட் வாங்கிட்டு வர வேண்டியது. செப்டம்பர் 19ஆம் தேதி தாவேகா கேட்டிருக்க எஸ்ஓபி முந்தா நேத்து கோர்ட்ல கேட்டிருக்காங்க. 4 வாரம் தள்ளி வச்சிருக்கீங்க.